அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கருவாடு தொக்கு ஈஸியாகவும் அதே சமயம் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 100 கிராம் அளவுக்கு உரிச்ச கருவாடு சுடுதண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சு அதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஆயில் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 5 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தால் போதும். இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு ஆட் பண்ணதும் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டால் போதும். இப்போ இதில் 100 கிராம் கருவாடுக்கு இன்றைக்கி 4 பழுத்த தக்காளியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இல்லைன்னா அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துருங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுக்கு கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சுட சுட சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நெத்திலி கருவாடில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இந்த கருவாடில் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக வரும். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.